السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியில் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமமான சத்திய சஹாபாக்கள், பின்னால் வந்த தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. வாரந்தோறும் அல்லாஹ்வினுடைய வேதமான கலாமுல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய விளக்க உரையை நாம் தெரிந்து வருகிறோம். இதற்காக நாம் செலவிடக்கூடிய நேரத்திற்கு பகரமாகவும் இதை கேட்கின்ற பரக்கத்தாலும் அல்லாஹ் ஈரோலக வாழ்க்கையில் அல்லாஹ் வெற்றியை தந்துருள்வானாக. கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் என்ற பட்டத்தை பெறுகின்ற நல்லதொரு தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரா மற்றும் வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 99வது வசனம். இந்த 99வது வசனம் என்ன சொல்லுகிறது? இதிலிருந்து அல்லாஹ் நமக்கு என்ன பாடங்களை தர இருக்கிறான்? முஹத்திஸீன்களும் முஃபஸ்ஸிரீன்களும் மார்க்க மேதைகளும் இதற்கு என்ன நமக்கு பாடங்கள் சொல்லித் தருகிறார்கள் என்பதை முடிந்த அளவுக்கு நாம் இந்த ஆயத்திலே காணுவோம். நாம் கேட்க இருக்கக்கூடிய கருத்துக்களை சத்தியமாக சொல்லவும், சரியானதை சொல்லவும், அதை உள்ளத்தில் அல்லாஹ் பதிய வைக்கவும் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 99வது வசனம். வலகத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத். அல்லாஹ் சொல்லுகிறான் யூதர்களை குறித்து. யூதர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என்றால், நபியே, உங்களுக்கு நாம் தான் திட்டமாக தெளிவான வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறோம். குர்ஆனை இறக்கி வச்சிருக்கோம் பாருங்க. இதில் எல்லாம் தெளிவான வசனங்களை தான் உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாஸிகூன். பாவிகள் இதை நிராகரிக்கிறார்கள். இதை நிராகரிப்பவர்கள் பாவிகள் அப்படின்னு பார்க்கலாம். பாவிகள் இதை நிராகரிக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்குனான்டா, இப்னு சூரியான்னு ஒருத்தர் இருந்தான். போன வாரம் கூட ஞாபகப்படுத்துறோம். இந்த இப்னு சூரியா சொல்லுவான், முகமது நபிட்ட இல்ல அவங்கள்ட்ட யாராவது சஹாபாக்கள் போனாங்கன்னா அந்த சைடு போனா சொல்லுவான், என்ன முகமது நபி பேசுறது ஒன்றும் புரியலையே. முகமது நபி எதை பேசுவாங்க? வஹி தானே பேசுவாங்க. ஒன்னும் குர்ஆனை பேசுவாங்க, இல்ல ஹதீஸை பேசுவாங்க. ரெண்டும் வஹி தானே. அவன் சொல்லுவானா, அவன் படிச்சவன், தௌராத்தை படிச்சவன். யாரு? இந்த இப்னு சூரியாங்கிறவன் தௌராத்தை படிச்சவன், ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்றான். யூத டீச்சர் அவன். அவனுக்கு கீழே மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு பாடசாலை. அதனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவே அல்லாஹ்வையே கரெக்ஷன் பண்ணுவாங்க சில பேர். கொஞ்சம் விலகிட்டாவே அல்லாஹ் இப்படி பேசலாமே, அல்லாஹ் இப்படி சொல்லலாமே, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவே எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அல்லாஹ் பாவிங்கிறான் அவனை. அவன் கொஞ்சம் தௌராத்தை படிச்சவன் தான். ரசூலுல்லாஹ் பேசுறவனு விளங்கலையே, விளங்குற மாதிரி அவர் ஒன்றும் சொல்லலையே. எப்ப விளங்குற மாதிரி சொல்றாரோ அப்பதான் நாங்க அவரை நம்புவோம். இல்ல அவர் சொல்றது எப்போது எங்களுக்கு விளங்குதோ அப்பதான் ஈமான் கொள்வோம். யாரு? இந்த இப்னு சூரியாங்கிறவன். இவன் யாரு? தௌராத்தை படிச்சவன். உண்மையிலே சொல்லுங்க, தௌராத்தை படிச்சவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் அதிகமா இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வை யார் ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு பயம் இயற்கையாவே வரும். அல்லாஹ்வை தெரிய பயம் வரும். அது இயற்கை. உன்னை பத்தி தெரிஞ்சா அதை பத்தி பயம் வரும். சொல்லணும்டா, தொட்டில ஒரு பாப்பா படுத்து தூங்குதுங்க. ஒரு சின்ன பாப்பா தொட்டில தூங்குது. ஒரு பாம்பு ஒண்ணு வருது. பக்கத்திலேயே வந்தாலும் தொட்டில படுத்தாலும் சரி, கீழே ஒரு தலானியை போட்டு படுக்க வச்சிருக்கிறீங்க, பாம்பு வந்தாலும் அதை என்ன செய்யும்? பிடிச்சி விளையாடதான் பார்க்கும். அவதானே? அதே பாப்பா ஒரு 10 வருஷம் கழிஞ்சிருச்சுன்னா
அதே பாப்பா தான் 10 வருஷம் கழிச்சா நேர பார்த்தாவே பயப்படுது. மாமா பாம்புமா கத்த ஆரம்பிக்குது. எதனால? ஏண்டா பாம்புண்டா அது விஷமானது, கொத்துனா செத்துருவோங்கிற விளக்கம் வந்துருச்சு. அப்ப விளங்க பயம் வரணும். விளங்க பயம் வரணும். அல்லாஹ்வை விளங்க அல்லாஹ் மேல பயம் வரணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை என்ன விட யாராவது அறிஞ்சவங்க இருக்கிறீங்களா? நான் தான் ரொம்ப அறிஞ்சேன், அதனால நான் தான் ரொம்ப பயப்படுறேன்னு சொன்னான். புகாரில் வருது இந்த ஹதீஸ். ஆனா ஆடவுக்கும் இல்ல, அல்லாஹ்வை ரொம்ப அறிஞ்சது நான் தான். பாத்துகாக்கும், அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறது நான் தான். இப்போ ஒருத்தர் பயத்தை வச்சுதான் அல்லாஹ்வை அறிஞ்சதை நம்ம கவனிக்கலாம். இன்னைக்கு தப்பு செய்யறோம்னு வச்சுக்கிறீங்க, ஹராமெல்லாம் சாப்பிடுறோம்னு வச்சுக்கிறீங்க, தொழுவையில் அசால்ட்டா இருக்கிறோம்னு வச்சுக்கிறேன், பயம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வை அறிஞ்சவங்க பயப்படுவாங்க. பயப்படலன்னா அவங்க அல்லாஹ்வை அறியலைன்னு விளைவிக்கிறோம். அல்லாஹ் பத்தி ஒழுங்கா தெரியல, அதனால இந்த மாதிரி தப்பு தண்டாலாம் செய்யறாங்க, பாவமான காரியங்கள்லாம் செய்யறாங்கன்னு அர்த்தம். இவன் தௌராத்தை படிச்சவன் தானே இவனு சொல்லியாங்கிறவன் தௌராத்து டீச்சர். அவன் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ரொம்ப பயப்படணுமா இல்லையா? அவ்வளவு தைரியமாக ரொம்ப திமிரோடு சொன்னானா, முகமது நபி பேசுறது புரியல. உலகத்துல எவ்வளவு பெரிய வார்த்தையை விட்டதுல இவன் ஒருத்தன். எப்படி வருது பார்த்தீங்களா? தெளிவாக பேசுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவன் சொல்றான், எங்களுக்கு புரியுற மாதிரி பேசினாலும் நாங்க ஈமான் கொள்வோம். அல்லாஹ் சொல்றான், ஏய் அந்த நபி தெளிவா பேசலையா? வலக்கத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத், குர்ஆனில் இறக்கப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களும் நபியே உங்களுக்கு நாம் தான் இறக்கி வைத்தோம். தெளிவான வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறோம். தெளிவான வசனங்கள் குர்ஆன்ல இல்லது சாதாரண விஷயமா? குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்டுக்கிறேங்க. ஒரு அழகான ஹதீஸ். குர்ஆன் எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு ஹதீஸை கேட்டுக்கிட்டா போதும். இந்த ஒரு ஹதீஸை கேட்டாவே குர்ஆன் எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவன் என்ன சொல்றான்? புரியலைங்கிறான். யார்? இப்னு சூரியா. தௌராத்தை படிச்சவனுக்கு குர்ஆன் புரியலையா, முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசுறது புரியலையா? அல்லாஹ் சொல்றான் அப்படி அல்ல, அவன் பொய் சொல்றான். அது தெளிவான ஆயத்துகள் என்று அல்லாஹ் சொல்றான். தெளிவான அத்தாட்சிகள் வசனங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல இருக்கிற எல்லா தெளிவான வசனங்கள் எடுத்து பார்த்தா படிச்சிடலாம். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிந்திய காலத்துல குழப்பங்கள் நிறைய வரும். பிந்திய காலத்துல குழப்பங்கள் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அலி ரலியல்லாஹு கேக்குறாங்க, குழப்பங்கள் நீங்க பாக்குறமா இல்லையா? எவ்வளவு குழப்பம், வீட்டுல வெளியில கடையில தொழில எல்லாத்துலயும் குழப்பம். குழப்பம் இல்லாத இடமே இல்லாம போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹா சதகூனு ஃபிதனுன், பிந்திய காலத்தில் குழப்பங்கள் நிறைய வரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு, எவ்வளவு பெரிய அறிவாளி அலி ரலியல்லாஹு, அவங்க கேக்குறாங்க, ஃபமல் மக்ரஜ் மின்ஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் அருமை தூதரே அந்த குழப்பங்களிலிருந்து எப்படி வெளியே வருவதுன்னு கேக்குறாங்க. குழப்பங்களே ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னா அதற்கு விடை என்னன்னு சொல்லிடுவாங்க. ஆபத்தை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, பிரச்சனையை மட்டும் சொல்ல மாட்டாங்க. பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதையும் சொல்லிட்டு போறவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த காலம் தான் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து சொன்னாங்க, பிந்திய காலத்துல குழப்பங்கள் நிறைய வரும்னாங்க. அது அலி ரலியல்லாஹு கேக்குறாங்க, அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி, அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு கேக்குறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. எல்லா குழப்பத்திலிருந்து வெளியே வரணுமா? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் மட்டும்தான் விடை. குர்ஆனை பிடிச்சவங்க எல்லா ஃபித்னாவுல இருந்து தப்பிச்சுக்கலாம். குடும்பத்துல வர பிரச்சனையா, இல்ல கடையில வர பிரச்சனையா, அல்லது வேலையில வர பிரச்சனையா, நண்பர்கள் வழியா பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் குர்ஆனை பிடிச்சிட்டவர் தப்பிச்சுக்கலாம். ஏன்னு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, இந்த குர்ஆன் சராசரியான வேதமாக நினைச்சிடாதீங்க, நூலாக நினைச்சிடாதீங்க. ஃபீஹி நபஉம் மா கப்லக்கும், இதுல இந்த குர்ஆன் எடுத்து பாருங்க, முந்தி இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் இருக்கிறது. குர்ஆன்ல எவ்வளவு முந்தி செய்தி இருக்கிறது. ஈசா நபி எவ்வளவு முந்தியவர்கள், மூசா நபி எவ்வளவு முந்தியவர்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்தி இருக்கிறது. இப்ராஹிம் நபி போன்ற 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்தி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்ற 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்திகள் எல்லாம் இருக்கிறது. சரி விடுங்க, மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னால் உள்ள செய்தியும் இருக்கிறது. இருக்கா இல்லையா? மனிதன் எப்படி படைக்கப்பட்டானோ அதுக்கு முன்னால் என்ன நடந்தது அந்த செய்தியும் குர்ஆன்ல இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அவ்வளவு தகவல் இருக்கிறது.
எவ்வளவு நீங்க முன்னாடி போய் பார்த்தாலும் அத்தனை செய்திகளும் குர்ஆனில் உண்டு. அடுத்து சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ முன்னாடி உள்ள எல்லா செய்திகளுமே ரசூலுல்லாஹி சொல்லுவாங்களா இல்லையா? முன்னாடி நம்ம உம்மத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னா முந்தைய சமுதாயத்தை எடுத்து காட்டுவாங்க தெரியுங்களா? யூதர்கள் இப்படி ஒருவர் இருந்தார், அவர் இவர் மாதிரி இருந்தாப்புல ரசூல் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல. ஒரு தடவை ஹுதைபியா நம்மளுக்கு தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை ஒன்று நடந்தது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில பெரிய ஒரு திருப்பணை சூரத்துல் ஃபத்ஹ்னு ஒரு சூரா இருக்கு பாத்தீங்களா? அப்ப இறங்குனது அந்த சூரத்துல் ஃபத்ஹ். ஹுதைபியாவுடைய நேரத்தில் ஹிஜ்ரி 6ல ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உள்ள உடனே யாரே எதிரிகள் ரசூலுல்லாஹ் உம்ராவுக்காக போயிருந்தாங்க மக்காவுக்கு. எங்க இருந்து புறப்பட்டு மதீனாவுல இருந்து புறப்பட்டு சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு உம்ரா செய்யலாம்னு போயினப்ப உடனே யார் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ் உடனே ரசூலுல்லாஹ் முடிவு எடுத்தாங்க என்ன செய்யறது. கடைசியா உஸ்மான் அலியெல்லாம் உள்ள அனுப்பி வச்சாங்க, போய் பார்த்துட்டு வாங்க, நாங்க சட்டைக்கு ஒண்ணு வரல, நாங்க உம்ரா செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு வாங்க. உஸ்மான் அலியெல்லாம் அனுப்பி வச்சாங்க. போன உஸ்மான் அலியெல்லாம் ஆளை காணல, ரொம்ப நேரமாச்சு ஆளை காணல, நிலவரம் சரியில்லை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாம் போருக்காக தயாராக வேண்டிய ஒரு நிலை வந்து விட்டது, நாம் போருக்காக தயாராக வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏறத்தாழ 1500 பேர் கிட்ட 1400 வருது 500 வருது. அத்தனை சஹாபாக்களும் உடனே ரசூலுல்லாஹ் மேல கொண்டு போர் செய்வதற்காக கை வைக்கிறாங்க. உடன்படிக்கை அந்த சூறா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை செஞ்சதெல்லாம் அந்த சூறாவுல இருக்கும். அதை கை வைக்கிறாங்க. என்ன கை வைக்கிறாங்க? நாங்கள் மரணமாகிற வரைக்கும் என்ன செய்வோம்? போர் செய்வோம். நாங்கள் மரணமாகும் வரைக்கும் போர் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். சரிதானா? நாங்கள் மரணமாகும் வரைக்கும் போர் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேர்? அத்தனை பேர் கை கொடுக்கிறாங்க. நாங்கள் மரணமாகிற வரைக்கும் போர் செய்வோம். இப்ப ஒவ்வொருத்தரா கை கொடுக்கணுமா இல்லையா? அதுல முதல்ல வந்து கொடுத்தது ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் கை நீட்டினோடனே மௌத்தாகிற வரைக்கும் நான் போர் செய்வேன் என்று கை கொடுத்தது ஒரு சஹாபி. அந்த சஹாபியினுடைய பேர் ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா. கை கொடுத்துட்டார். முதல்ல முஸ்லிம் போற வரையும் நான் போர் செய்யறேன் நாயகமே அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு போய் நின்றுக்கிட்டாங்க. அடுத்தடுத்து கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உடன்படிக்கை செய்யறாங்க. போர் செய்யறதுக்காக உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சஹாபியை பார்க்கறாங்க. எந்த சஹாபியை? ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை செஞ்சாங்க பாருங்க, அந்த ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அவங்கள பார்க்கறாங்க. என்ன தனியா நிக்கிறீங்க, நீங்க உடன்படிக்கை எடுக்கலையா, இங்க வாங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாயகமே நான் உடன்படிக்கை எடுத்துட்டேன் அப்படின்னு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி திரும்ப வந்து உடன்படிக்கை எடுக்க வராங்க. எடுத்தோடனே ரசூலுல்லாஹ் ஒரு கேடயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க அந்த சஹாபி. திரும்ப வர வச்சு ரெண்டாவது தடவை எடுக்கும் போது தன்னுடைய கேடயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, போர் நடந்தா போர் செய்யறதுக்கு எதுவுமே அந்த சஹாபிக்கு கிடையாது. ஒரு குதிரை கிடையாது, ஒரு ஆயுதம் கிடையாது, ஒரு பின்னாடி தற்காப்பு வச்சுக்கிறவா பாருங்க அம்பு கூடு, அது கூட கிடையாது அந்த சஹாபிட்ட. ஆனா போருக்கு செய்யறேன்னு உறுதி எடுத்துட்டாங்க. மௌத்தாகிற வரையும் போர் செய்யறேன்னு. ஆனா ஒண்ணு கிடையாது கையில. ஒரு ஈட்டி இல்ல, அம்பு இல்ல, வாள் இல்ல, எதுவும் இல்ல அந்த சஹாபிட்ட. ஆனா முதலாவது அவங்க கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப அவரை கூப்பிட்டு கை வைக்க சொல்லிட்டு தன்னுடைய கேடயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து உடன்படிக்கை நடந்துகிட்டே இருக்கு. அத்தனை சஹாபாக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு திரும்ப ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அங்க நின்னுங்க, இங்க வாங்க அப்படின்னு திரும்ப கூப்பிடுறாங்க. என்ன உடன்படிக்கை எடுக்கலையா அப்படின்னு திரும்ப கேட்கிறாங்க. உடன்படிக்கை எடுக்கலையா அப்படின்னு. நாயகமே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன், ரெண்டாவது எடுத்துட்டேன், நம்மளால என்ன சொல்லுவோம்? எடுத்துட்டேன் நாயகமே சொல்றாங்க. நான் எடுத்துட்டேன், இங்க வாங்க உடன்படிக்கை எடுங்க ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க. உடன்படிக்கை எடுங்க வாங்க அப்படி. எடுத்தோன்னா எடுக்க வரப்ப சொல்லுவாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு கேடயை கொடுத்தேன் எங்க அப்படின்னு கேட்கிறேன். கையில காணல, அந்த சஹாபி கையில காணல அந்த கேடயத்தை. நான் ஒரு உடன்படிக்கை எடுக்கும்போது கையில கேடயை ஒன்று கொடுத்தேன்ல, அது எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது மாதிரி உறவுக்கார ஒருத்தர் தகப்பனார் கூட பிறந்தவர் சாச்சா அவரும் போருக்கு வந்திருக்கிறாங்க. அவரும் உங்க கையில உடன்படிக்கை எடுத்துட்டாரு. அவரு என்ன மாதிரியே ஒண்ணு எடுக்காம வந்துட்டாரு. ஏன்னா சண்டைக்கு வரலையே, உம்ராக்கு தானே வந்தோம். உம்ரா செய்யறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாரு. ரசூலுல்லாஹ் முதல்ல மக்காவுக்கு புறப்பட்டது உம்ராவுக்கு போனதுதான். அதனால எதுவுமே எடுத்து வரல. அப்ப என்ன மாதிரியே என்ன செஞ்சுக்கிறாங்க, அவரும் ஒண்ணு இல்லாம வந்திருக்கிறாரு.
ஒண்ணு இல்லாம வந்ததுனால நான் அவருக்கு அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு, நீங்க எனக்கு தந்ததை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தோழரே நீங்க யாரு மாதிரி இருக்கிறீங்க தெரியுமா? முந்தைய காலத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உம்மத்தை பத்தி பேசும்போது யாரை போட்டுட்டு காட்டுறா பாருங்க. முந்தைய காலத்தில் ஒருவர் இருந்தார், அவர் தன் உசிரை விட தன் சகோதரனை நேசித்தார். தன் உயிரை விட தன் கூட பிறந்த சகோதரனை நேசித்தார். அவரை மாதிரியே நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். ஏன் உங்கள்கிட்ட ஒண்ணு கிடையாது கையில, இப்ப போர் நடந்தா கூட ஒரு கீட்டி கிடையாது, அம்பு கிடையாது, வாள் கிடையாது, ஒண்ணு கிடையாது, எதுவுமே இல்லாம இருக்கிற நீங்க, ஆனா நீங்க சின்ன வயசு, ஆனால் நம்மளை விட மூத்தவராக இருக்கக்கூடிய நம்ம தந்தையுடன் பிறந்த சாச்சா ஒண்ணு இல்லாம இருக்கிறாரே, இதை அவரிடத்தில் கொடுத்து அவருக்கு பாதுகாப்பாக இது அமையட்டு நீங்க நினைக்கிறீங்களே, அப்ப அந்த சகோதரரை போல நீங்கள் இருக்கிறீர்களே என்று முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்படி முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு செய்தி இந்த உம்மத்துக்கு நல்ல செய்தியை சொல்லுகின்ற போதும் அல்லது பாதுகாப்பு செய்தியை சொல்லுகின்ற போதும் முந்தைய உம்மத்தை ஞாபகப்படுத்துவார்கள். முந்தைய உம்மத்து ரசூலுல்லாஹ் எங்க போய் படிச்சாங்க, எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாங்க, யோசிச்சு பாருங்க. இது எதுவாகத்தான் இருக்க முடியும், வேற எப்படி இந்த செய்தி தெரியும்? முந்தைய சமுதாயத்தில் நடந்த செய்தி எப்படி தெரியும்? வகி இல்லாமல் எப்படி தெரியும்? யூதர்கள் சொல்லி கொடுத்த ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, வகி இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இது குர்ஆனில் இல்லை, ஹதீஸ்ல இருக்கு. அப்ப ஹதீஸ் என்பது வஹிதான், குர்ஆன் என்பது வஹிதான். ஆனால் அந்த வகையை தான் அவர்கள் இப்னு சூரியா போன்றவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையே என்றார். இந்த குர்ஆனே முகமது நபி பேசுறது எங்களுக்கு புரியலையேன்னு சொன்னார். அவர் எப்போ புரிகிற மாதிரி பேசுறாரோ அப்போது அவரை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொன்னார். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆன்ல எவ்வளவு செய்தி இருக்குன்னா, உங்களுக்கு முந்தைய தகவலும் இருக்கிறது, வ கபர் மா பாடக்கும், உங்களுக்கு பிந்திய தகவலும் இருக்கிறது. பிந்திய தகவல் இருக்கா இல்லையா? உலகம் எப்படி அழியுங்கிற தகவல் இருக்கா இல்லையாங்க? அது நீங்க அம்மஜு சோலாம் எடுத்து பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம கிராத்துல கேட்கும் அதோட முடிச்சிருக்கோம், பிரம்மாண்டமா இருக்குங்க. அறிவியல்லாம் தோத்து போயிடும். அந்த மாதிரி சயின்ஸ்லாம் இதுல பார்த்தா கத்துக்க முடியும். இத ஷம்சு குஃபிரத், அல்லாஹ் சொல்றான், சூரியன் ஒரு நாள் எரிந்து கீழே விழுந்து சொல்றான். சூரியன் எரியும் கியாமத்தினுடைய நெருக்கத்தில். ஒருத்தன் அதை வச்சு ஆய்வு செய்யறான், எப்படி சூரியன் எரியுது, ஒரு நாள் அது எரியுமா, எரிந்து விழுந்தால் என்ன ஆகும் அப்படி எல்லா செய்தி. கியாமத்துல என்ன நடக்கும், கியாமத்துக்கு பிறகு என்ன நடக்கும், எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. அப்ப முந்தைய தகவலும் இருக்கிறது, பிந்தைய தகவலும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஹுக்கும மா பைனக்கும், உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்ப்பளிக்கின்ற தகவலும் குர்ஆனில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அதுக்கு தீர்வு என்ன? குர்ஆன் தான். குர்ஆன் தான் தீர்வு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் குர்ஆன் தீர்வு. நீங்க என்ன பாருங்க, குர்ஆன் எத்தனை பிரச்சனைகளை முடிச்சு வச்சிருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல, கணவன் மனைவிக்குள்ள 1000 இன்னைக்கு பிரச்சனைனாவே கணவன் மனைவி பிரச்சனை தான் நிறைய இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் தலாக்கு நோக்கி போறாங்க. ஆனா குர்ஆன் எடுத்து படிச்சவங்க மனைவியை கண்ணியமாக நடத்துவார்கள். குர்ஆன் படிக்காதனால தான் அவ்வளவு வருது. எப்படி வாழணுங்கிற முறையான ஒரு கவுன்சில் குர்ஆன் கொடுக்குதுன்னு சூரத்து நிசாவை எடுத்து பாருங்க. சூரத்து நிசாவுல ஒரு மனைவிக்கு கணவனுக்கு பிரச்சனை வந்தா எப்படி எப்படி ஸ்டெப்பா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஷிகாக பைனிகுமா ஃபைன் ஹிப்தும், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? முதல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அதுலயே அவங்க திருந்தலன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சமாக அட்வைஸ் பண்றதோட நிக்காம கொஞ்சம் படுக்கையை பிரிச்சு வைங்க. ஒவ்வொன்னா சொல்லி தரோம் குர்ஆன்ல. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல சல்மான் ரலியல்லாஹு அப்படி போயிட்டு இருந்தாங்க. சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு சூப்பர் சஹாபி. அவங்க போயிட்டு இருந்தாங்க, ரசூல் கையை பிடிச்சாங்க, வரியலா ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டார். அவங்களாம் சொல்லுவோம்ல, செல்லத்தை பிடிச்சவங்கள வாங்கலாம் இங்கே வரையும் போயிட்டு வருவோம் அப்படிப்பாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் சல்மான் ரலியல்லாஹு. சல்மானும் மின்னி, சல்மான் என்னை சார்ந்தவர், என் குடும்பத்தை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பானமிரு, நான் அவரை சார்ந்தவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆனா ஒரு பாரசீக நாட்டில் இருந்தவர், மதீனாவாசி கிடையாது, மக்காவாசியும் கிடையாது, அரபும் கிடையாது. சல்மான் ரலியல்லாஹு அரபும் கிடையாது. எங்கிருந்து வந்தவங்க? பாரசீக நாட்டில இருந்து வந்தவங்க. ஆனா
ரசூலுடைய இதயத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள். ரசூலுடைய நெஞ்சுக்கு மிக நெருக்கமான சஹாபாக்களில் தன் இடம் பிடித்தார். சல்மான் ஃபாரிஸி கூட்டான் கை பிடிச்சிட்டு வரையில அப்படி போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி. சல்மான் இல்ல மதினாவுல தான் ரசூல்லா வர முன்னாடி மதினாவுக்கு வந்துட்டாங்க. ரசூல்லா மதினாவுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரசூல்லா வர முன்னாடியே மதினாவுல வந்து வேலையாளாக அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆள்கிட்ட. அவனே ரசூல்லா பிந்திய உள்ள செய்தி சொல்றேன், கையை பிடிச்சிட்டு வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். வாங்க அப்படின்னு கூட்டிட்டு ஒரு தெருவுக்கு போனாங்க, ஒரு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. சல்மான் சொல்றாங்க, மதீனாவுல இப்படி ஒரு தெருவுல இப்படி ஒரு வீடு இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரியும். நான் மதீனாவை தான் சுத்திக்கிட்டே கிடக்குறேன், மதீனாவை தான் சுத்தி சுத்தி வருவேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு தெருவுல இப்படி ஒரு வீடு இருக்குன்னு தெரியாது. என் உயிரான கண்மணி முகமது ரசூலுல்லாஹ் என் கையை பிடித்துக் கொண்டு வாசல் மாயிட்டு என்னை அழைத்து சென்ற போதுதான் மதீனாவில் இந்த தெருவில் இப்படி ஒரு வீடு இருக்குன்னே தெரியும். கதவை போய் தட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்தார்கள். உள்ளே கணவன் மனைவி உட்கார்ந்து இருந்தார்கள். மனைவி தான் வந்து திறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, "வமாத்தி எப்படி இருக்கிறீங்கன்னு?" கேட்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த மனைவி அவங்க சொல்றாங்க, ஏதோ இருக்கும் சொல்லுவாங்கல்ல, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வருத்தமான செய்தியோடு சொல்றாங்க. உங்க கணவர் எங்க அப்படின்னு. உங்க கணவர் எங்க? எஜிஸ் கமா தஜ்லிஸ் நிசா. இந்த பாருங்க பொம்பளை உட்கார்ந்துக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. பொம்பளை வேலைக்கு போக மாட்டேங்கிறாருன்னு அர்த்தம். பொம்பளை உட்கார மாதிரி உட்கார்ந்துக்கிறான்னு அர்த்தம். வேலைக்கு போறது இல்லை, வீட்லயே உட்கார்ந்துருக்கிறாங்க. தான் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரு கொஞ்சம் வெறுப்பாவே பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நேரா கணவர்கிட்ட வந்தாங்க. வந்து கிட்ட வந்து, பாப்பா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப அருமையா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அவர் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கிற நாயகமே. எந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா? இந்த வரைக்கும் முடி முடிச்சு காட்டுறேன். இந்த வரைக்கும் முடி ஈரமா இருக்கு பார்த்தீங்களா? என்ன சொல்ல வர்றாரு? கணவன் மனைவியாக இருந்து இப்பதான் குளிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள. இந்த பாருங்க ஈரமா இருக்கு அப்படின்னு முடிச்சு காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாலே பிரச்சனை எங்க இருக்கு? கணவர் மனைவி மேல ரொம்ப மஹப்பத்தா இருக்கிறார். மனைவிக்கு கணவர் மேல மஹப்பத்து இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்க மதீனாவுல ஒரு அவாலில ஒரு தெருவுல ஏதோ ஒரு வீட்டுல நடக்கிற பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. சபைக்கு வரல, யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? பண்ணல. ரசூல் தேடி போறாங்க. உடனே அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம அலிஃப் பைன குலூபிஹிமா. ரப்பே ரஹ்மானே, இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்தையும் சேர்த்து வச்சிரு ரப்பே. இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்தையும் சேர்த்து வச்சிரு ரப்பே அப்படிங்கிறார். உலகிய வார்த்தை தான். இன்னைக்கு நிக்காஹ்ல எல்லாம் இந்த துஆ ஓதுவாங்க, பார்த்திருக்கலாம். அல்லாஹும்ம அலிஃப் பைனஹுமா கமா அலஃப்த ஆதம் ஹவ்வா அலா நபியிஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் துஆ ஓதுவாங்க. அலிஃப் பைனஹுமா துஆ ஓதுவாங்க. ரசூல் ஓதுறாங்க. அந்த ரெண்டு பேருடைய இதயத்தை சேர்க்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆளை விரும்பவும் முடியாது, ஒரு ஆளை வெறுத்துறவும் முடியாது. நேசங்கிறது நல்லா கொடுக்குதுங்க. சில தகப்பன் பிள்ளை மேல நேசம் வர மாட்டேது, பிள்ளைகளுக்கு தகப்பன் மேல நேசம் வர மாட்டேது, மனைவிக்கு கணவர் மேல நேசம் வர்றது இல்லை, கணவனுக்கு மனைவி. அது நம்ம நினைக்கிறது இல்லைங்க, அல்லாஹ் கொடுக்கிறது. அது அல்லாஹ் கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் அன்னிஃப் பைன குலூபிஹிம். இந்த ரெண்டு பேருடைய உள்ளங்களை சேர்த்து வச்சிருக்கிறப்பே இதயத்தை இணைச்சு வச்சிருக்கிறார். ஹப்பிப் அஹதஹுமா அலல்லாஹ் அலசாமி. ஒருவரை இன்னொரு மீது நேசமாக்கி விடு என்று சொல்லுகிறார். ஒருத்தரை இன்னொருத்தர் மீது நேசமாக்கி விடு என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். போனச்சு சில நாட்கள், ஒரு மாசம் ஆயிடுச்சு. திரும்ப சல்மான் போயிட்டு வருமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சல்மான் இல்லா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹுடைய கைப்படாதா, ரசூலுடைய கைப்படாதா என்று ஏகக்கூடியவர்கள் அல்லவா சஹாபாக்கள். ஹுதைபியாவுல முடிய எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். உம்ராவுக்கு போனவங்க உம்ராவுக்கு விடல, அதனால அங்கேயே முடி எடுத்துலாமே தங்க நேரத்திலே முடி எடுக்கிறாங்க. எடுத்து எல்லாருக்கும் ஒவ்வொரு முடியை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சாபியர் மஅரூஃப்னு நினைக்கிறேன். அப்ப ஒவ்வொரு முடியா கொடுக்க சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு முடியை கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். அப்ப அந்த முடியை இறக்குனார்ல அல்லாஹ், முடி இறக்குவாங்க மொட்டை போடுறாருல, அவர் சொன்னாங்களா, எனக்கு முடி கிடைக்கலையே நாயகமே அப்படின்னு. எனக்கு முடி கிடைக்கலையே. எப்படி
எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கப்படுது முடி. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை அவ்வளவு விரும்பினான். எனக்கு இல்லையே நாயகமே அப்படின்னு சொல்றப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீ மட்டும் போட்டி இல்லை, அந்த மிஷின்ல ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு, எடுத்து கேட்டாங்க. நீ போட்டி இல்லை பாப்பா, அதுலயே ஒன்று ஒட்டி இருக்கு, அதை எடுத்துக்கேன்னு சொன்னாங்க. வெட்டினவருக்கு தெரியல அதுல ஒட்டி இருக்கிறது. ஆனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒட்டி இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா இந்த உலகத்தையே அள்ளி கொடுத்தாலும் சஹாபாக்களுக்கு பெருசாக தெரியல, அந்த முடி வீட்டில் இருக்கிறது அவ்வளவு பெருசா நினைச்சாங்க. ஏன்னா அதை முடியா பார்க்கல அவங்க, அதை ஒரு சராசரி முடியாக அவர்கள் பார்க்கல. பார்த்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபிடிச்சு போற பாக்கியம் எவ்வளவு பெரிய. கனவுலையாச்சும் வந்து தொற்ற மாட்டாங்களான்னு ஏங்குறோம். ரசூலுல்லாஹ் கனவுலையாச்சும் வந்து நம்மளை தொட மாட்டாங்களான்னு ஏங்குறோம். அப்படி சல்மான் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாயகமே வரேன் உடனே, எதுக்கு எங்க என்ன ஏது வர நாயகமே. திரும்ப அதே தெருவுல அதே வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா வந்து தினது, நாயகமே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜௌஜி தஹப், என் கணவர் தங்கம். நம்ம செல்லத்துல பேசுவோம்ல, பாசமா இருந்தா என் கணவர் தங்க மாறிச்ச, இந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் மனைவி இப்படி பேசுனதா, என் கணவர் வந்து தங்கம். இந்த மாதிரி ஒரு கணவரை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இவரை எந்த கட்டத்திலே நான் பிரிய மாட்டேன் என்று அந்த அம்மா சாதித்து பேசுது. ஒண்ணுமே நடக்கல. போன தடவை வந்து ரசூலுல்லாஹ் செஞ்ச துவா என்ன நடந்திருக்கு? துவா செய்துட்டு போறாங்க. ஒரு மாசத்துல என்ன நடக்குதுன்னா, அப்படியே மனைவி ரொம்ப மெச்சூரிட்டி பேசுறா கணவரே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்மான் பாத்தியா பாத்தியாவாப்பா, ஃபஷ்ஹத் யா சல்மான், சல்மானே நீ சாட்சியாக இருந்து கொள், அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு நீ சாட்சியாக இருந்து கொள். ஒரு கணவன் பொதுவா ஒரு மனுஷனுடைய இயல்பு மாறிடுச்சுன்னா நம்ப மாட்டாங்க, குணம் மாறாது இல்லையா? குணம் மாறிடுச்சு. ஆத்திரக்காரன் கணவனா இருந்தா ஆத்திரக்காரனா இருப்பான், அப்படிதான் இருக்கும். இல்ல மனைவி கோபக்காரி மனைவினா கோபக்காரியா தான் இருக்கும். மனவோட மாறும், ஒரு மனுஷனுடைய குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க, அதான் இயல்பு. ஆனா இயல்பை கடந்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை கொண்டு கணவரையும் மனைவியையும் சேர்த்து வச்சு சொன்னாங்க, பாத்தியா நான் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர், என்ன வேலை செஞ்சு கொடுத்துக்கிற பத்தியா, நான் அல்லாஹ்வுடைய தூதர்னா. இப்படி முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்க்கிற அளவுக்கு இருந்தார்கள். அதற்கு காரணம் குர்ஆன் இருந்தது. குர்ஆன்ல எல்லாத்துக்கும் பிரச்சனை தீர்வு இருக்கிறது. குர்ஆனை விட்டு போக தேவை. அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல் ஃபஸ்ல், சத்தியம் எது அசத்தியம் எது, பொய் எது உண்மை எது, குர்ஆனை படித்து தெரிந்து கொள்ளலாம். லைஸ பில் ஹாசில், அது விளையாட்டு பொருள் அல்ல. சில பேர் பார்த்தா காலை தூக்கி வச்சுட்டு ஓதுறாங்க, குர்ஆனை தூக்கி காலை வச்சுட்டு ஓதுறாங்க. அது எப்படி அது சரியா இருக்கும்? ஓதுறவங்களையா இருக்கட்டும், எத்தனையோ ஓதிருக்கிறோம் குர்ஆன், காலை தூக்கி வச்சுக்கிட்டா ஓதுறது குர்ஆன் லைஸ பில் ஹாசில், அது விளையாட்டு பொருள் அல்ல. வேடிக்கை காட்டுகின்ற பொருள் அது குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, மன் தரகஹு மின் ஜப்பாரின் கஸபஹுல்லாஹ், அடக்குகிற சர்வாதிகார அரசனை கண்டு பயந்து ஒருவர் குர்ஆனை விட்டு விட்டால் கஸபஹுல்லாஹ், அல்லாஹ் பழிவாங்கி விடுவார். எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசனா இருக்கணுமே, குர்ஆனை விட்டுன்னு சொன்னா விடக்கூடாது. எவ்வளவு பெரிய அரசன், கொடுங்கோல அரசன் வந்தாலும் குர்ஆனை விடு என்று சொல்லுகின்ற போது விடக்கூடாது. அப்படி விட்டால் அல்லாஹ் நம்மளை நேரிய பாதையை விட்டு அல்லாஹ் தள்ளிடுவான், பழி வாங்கிடுவான்னு என்ன அர்த்தம்? தப்பான ரூட்ல போயிடுவோம், அல்லாஹ் நேரான பாதையை காட்ட மாட்டான். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் இப்தகா ஹுதா ஃபீ கைரிஹி, குர்ஆனை விட்டுட்டு வேற எதில் யாராவது வழியை தேடி போனால் அதல்லஹுல்லாஹ், அல்லாஹ் நல்ல வழியை காட்டவே மாட்டான். ஒருத்தர் குர்ஆனை விட்டுவிட்டு ஒரு புக்கை வாங்கி படிக்கிறார், யாரு அவர் எழுதின புக்கு நல்லா இருக்கு, அதுதான் எனக்கு சூப்பரா இருக்கு, உட்கார்ந்து படிக்கிறார். விடிய
சில பேர் சில புக்குகளை வச்சுக்கிறது விடிய விடிய அதுதான், தூங்கி எந்திரிச்சா அதுதான், எந்திரிச்சா அதுதான், முழிச்சா அதுதான். குர்ஆனை விட சிறந்த புக்கு எதுவும் கிடையாது. குர்ஆனை விட சிறந்த நூல் எதுவும் கிடையாது. அப்ப எவர் ஒருவர் குர்ஆனை விட்டு விட்டு நேரதை நேர்வழி என்று தேடினால் அல்லாஹ் அவரை நேரான பாதையில் ஆக்க மாட்டான். ஏனென்றால் குர்ஆனை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் உறுதியான அல்லாஹ்வுடைய கை, அல்லாஹ்வுடைய உறுதியான கை குர்ஆன் என்பது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குர்ஆனை பற்றி, வஹுவ திக்ருல் ஹக்கீம், ஞானம் நிறைந்த செய்தி குர்ஆன்ல இருக்கு. ஞானம் நிறைந்த செய்தி குர்ஆனில் இருக்கிறது. வஹுவ சிராத்துல் முஸ்தகீம், இதான் நேரான பாதை. குர்ஆன் என்பதுதான் நேரான பாதை. வஹுவல்லதி லா தஸீகு பிஹில் அஹ்வா, ஆசைகள் கூட சருகாது குர்ஆனில் ஓதுகின்ற போது. நம்ம வேற எதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்னு பார்த்தா அங்கிட்டு கண்ணு போயிடும், ஆசை போயிடும். சாப்பாடுல பார்த்தீங்களா இதை திட்டிட்டு இருப்போம், வேற ஐட்டம் வந்தா அதை பார்ப்போம். குர்ஆன் எப்படிப்பட்ட பவர்டா, ஆசைகளை கூட சருக செய்யாது. இப்படிப்பட்ட வளம் கொண்டது, ஈர்ப்பு கொண்டது குர்ஆன். வலா தல்பிஸ் பிஹில் அல்சுன், ஓதும்போது தெரளாது, பரளாது, தடுமாறாது. பாருங்களேன், பேசும்போது சில பேர் தடுமாறுவாங்க, ஓதுற சூப்பரா ஓதுவாங்க, பேச்சு வராதுங்க. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய இருப்பாங்க இது மாதிரி, பேச்சு வராது. அதெல்லாம் நிறைய வீடியோ வச்சிருக்காங்க. பேச தெரியாதவருக்கு குர்ஆன் ஓத சொன்னா அழகா ஓதுவான், குர்ஆன் ஓத சொன்னா அழகா ஓதுவான், ஆனா பேச வராது. குர்ஆன் அவ்வளவு ஒரு சிறப்பு. அது ஓதுகின்ற போது குர்ஆன் ஓதுவது இப்படி சொக்கி போயிடும். எத்தனை காரியங்களுடைய கிராத்துகள் எல்லாம் பார்க்கிறோம், அப்படியே நின்றுமா இல்லையா? ஆனா அவர் பேச சொல்லுங்க ரசிக்க மாட்டோம், ஆனால் ஓத சொல்லுங்க நீ நின்றுமா இல்லையா? அவ்வளவு வளம் குர்ஆனுக்குள் இருக்கிறது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? வலா யஹ்லகு அன் கத்ரத்தி ரத், திரும்ப திரும்ப ஓதுறதுனால குர்ஆன் பழசா போகாது. என்ன வார்த்தை பாருங்க. இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை உட்கார்ந்து நம்மளால படிக்க முடியுமா? முடிய மாட்டேங்குது. ஒரே புக்க ஒரு 10 தடவை படிக்க முடியுதா? முடிய மாட்டேங்குது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அருளப்பட்ட வேதம் இன்னைக்கும் கையில எடுக்க போதே ஃப்ரெஷ்ஷா இப்பவே இறக்குற மாதிரியே இருக்கு. எனக்காச்சும் நம்மளுக்கு பழசா தெரியுதா? என்னடா இதே ஓதிட்டு இருக்கிறோம், பேசாம வச்சு போவோம் அப்படின்னு தோணுதா? இது குர்ஆன் ஓதுற ஹாஃபிதுகள்கிட்ட கேட்டா தெரியும். ஹாஃபிதுகள் எத்தனை குர்ஆன் முடிப்பாங்க? 1000 குர்ஆன், 5000 குர்ஆன், ஆனா ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா பாருங்க, நமக்குன்னு சொல்றதுனால குறையா நினைச்சிட வேண்டாம். நம்ம எல்லாம் சூரா ஃபாத்தியா ஓதுறோமா இல்லையா? எத்தனை முறை தொழுகைக்கு ஓதுறோம்? எனக்காச்சும் சடையுதா? அது கேட்கும் போது எவ்வளவு இன்பமா இருக்கு. எத்தனை தடவை ஓதும் சூரா ஃபாத்தியா? யோசிச்சு பாருங்க. என்னடா இதே ஓதும், பேச புழுவல்ல ஓதும் அப்படின்னு நினைப்பு வருதா? அதை எவ்வளவு அழகா ஓத முடியுமா? அப்படிதான் தோணுது. கேட்க 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 சூரா ஃபாத்தியா என்ன நல்லா இருக்கு, பல முறை கேட்கிறோம். 1000 ரக்காத் தொழுதா 1000 தடவை ஓதும். ஒருவர் 1000 ரக்காத் தொழுதா 1000 முறை ஓதும். அத்தனை தடவை சூரா ஃபாத்தியா நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு தடவை ஓதிருப்போம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு முஸ்லிமும் சூரா ஃபாத்தியாவை நிறைய தடவை ஓதிருப்பான். திரும்ப திரும்ப ஓதுறதுனால அவனுக்கு பழசா தெரிஞ்சிருக்காது, தெரியாது. ஏன்னா குர்ஆனுடைய ஈர்ப்பு அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா தன்கதி அஜாயிபு, அதனுடைய ஆச்சரியங்கள் முடியாது. குர்ஆனுடைய ஆச்சரியத்தை முடிக்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா யஷ்பா மின்ஹுல் உலமா, அறிஞர்கள் அதை கொண்டு வயிறு நிரம்ப முடியாது. இன்னைக்கு எத்தனை தஃப்சீர் வந்துருச்சு தெரியுங்களா? ஒரு ஆலிமே நான் ஃபுல்லா குர்ஆனை படிச்சுன்னு சொல்ல முடியுமா? வயிறே நிறையாது, வந்து கொண்டே இருக்கிறது அறிவு சூழல், அறிவு செய்திகள் நிறைய இருக்கிறது. மன் கால பிஹி, எவர் குர்ஆனை கொண்டு பேசுகிறாரோ சதக, அவர்தான் உண்மையை பேசுகிறார். வமன் ஹக்கம பிஹி, எவர் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிக்கிறாரோ அதலே அவர்தான் நேர்மையாக தீர்ப்பளிக்கிறார். வமன் அமில பிஹி, குர்ஆனை கொண்டு எவர் அமல் செய்கிறாரோ உஜிர, அவருக்கு தான் கூலி கிடைக்கும். வமன் தஆ இலைஹி ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம், எவர் குர்ஆனின் பக்கம் அழைக்கிறாரோ அவர்தான் நேரான பாதையின் பக்கம் அழைத்தவர் போலாவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த குர்ஆனை தான் குற்றாதீங்கன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட இந்த குர்ஆனை வெற்றாதீங்க. எல்லா குர்ஆனுக்குள்ள மொத்த செய்தி குர்ஆன் வெற்றாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தெளிவான செய்தியை குர்ஆன்ல வச்சு அதை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினா, இப்னு சூரியா சொல்றான், புரியுற
புரியுற மாதிரி இல்லையேங்கிறான், புரியுற மாதிரி இல்லையேங்கிறான். எங்களுக்கு எப்போ எனக்கு புரியுதோ அப்பதான் நான் ஈமான் கொள்வேன்னு சொல்றோம். அல்லாஹ் சொல்றா வலக்கத அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினாத். குர்ஆன்ல உள்ளது எல்லாம் நம்ம தான் இலக்குறோம். எல்லாம் தெளிவான வசனங்கள், தெளிவான வசனம். குர்ஆன் ஆச்சரியமான. குர்ஆன்ல பாருங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? என் தொழுகை அல்லாஹ்வுக்காக, என் தொழுகை அல்லாஹ்வுக்காக, என்னுடைய ஹஜ்ஜினுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்காக, என்னுடைய வாழ்வும் அல்லாஹ்வுக்காக, மரணமும் அல்லாஹ்வுக்காக, எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அகிலத்தின் ரப்பான அல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லணும். இப்படி இருக்க நம்மளுக்கு குர்ஆன் சொல்லுது. இதெல்லாம் யூதர்கள் கடைபிடிக்க முடியாது. அல்லாஹ்வுக்காக நம்ம வந்துட்டா அல்லாஹ் மத்தத பார்த்துக்குவோம். அல்லாஹ்வுக்காக வந்துட்டா லா ஷரீக லஹு இணை வைக்க கூடாது. வபிதாலிக உமிர்து, இப்படிதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வான அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்று சொல்லுங்க நபியேங்கறாங்க. ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு யூதன் திட்டிக்கிட்டே இருக்கிறான். யூதன் வம்புலுக்கிறதே தான் வேலை. அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டிக்கிட்டே இருந்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு கம்முன்னு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு யூதன் திட்டிக்கிட்டு இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அமைதியா இருக்கிறாங்க. திட்டத்துல ஒரு நியாயம் இருக்கணும். நியாயமே இல்லாம திட்டுறான். அதுவும் அளவுக்கு அதிகமா திட்டுறான். ஒரு கட்டத்துல வருத்தப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்து உடனே திருப்பி ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க. அவனை பார்த்து ஒரு வார்த்தை, பல வார்த்தைக்கு ஒரு வார்த்தையை பேசிடுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாங்க. கோபத்துல போன மாதிரி இருந்துச்சு. பின்னாலே போறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, நாயகமே நாயகமே ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன சொல்றோம்? நான் என்ன ஒண்ணுதானே பேசினேன். அவ அத்தனை பேசினா கம்மன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் ஒன்னே ஒன்று பேசணும் ஓடி போறீங்க. அல்லாஹ் பார்த்து சித்திக் நாயகனுடைய பேச்சை பத்தி எப்படி பேசுறாங்க? இந்த பேச்சு பெரியவங்கள்ட்ட பேசுறாங்க. ஒழுக்கம் சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய இல்மை, அதவுகளை, ஒழுக்கங்களை, அமல்களை கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி சொல்றாங்க. நான் எதுவும் தப்பா பேசிட்டேன் அப்படின்னு கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன தெரியுமா நடந்துச்சு? யூதர் உங்களை பேசிக் கொண்டு இருக்கின்ற போது நீங்கள் அமைதி காத்தீர்கள். அமைதி காத்ததினால் அல்லாஹ் மேலிருந்து 2 மலக்கை இறக்கி வைத்தான். அந்த யூதன் அநியாயமாக உங்களை வசைப்பாடும் போதெல்லாம் உங்களின் சார்பாக அந்த மலக்குமார்கள் அவனை திட்டிக் கொண்டிருந்தார்கள். அவன் யார்? ஒரு யூதன். அவன் திட்டி உங்களுக்கு எதுவும் வரப்போகுதா? ஒண்ணு வர. ஆனா உங்களுக்காக திட்ட வந்தவர் யார்? எங்கிருந்து வந்திருக்கிறார்? யார் அனுப்பி வைத்திருக்கிறார்? அல்லாஹ் அனுப்பி வைத்தே விசேஷமான 2 மலக்கு. அவங்க 2 பேரும் திட்டியும் ஒழுங்கா வாழ்ந்துருவாங்க இந்த துனியாவுல. அப்ப நீங்க மௌனம் இருக்க இங்க மலக்குமார்கள் அவனை திட்ட அவர் மலக்குமார்களுடைய சாபத்துக்கு ஆளாக நினைத்து நீங்கள் பொறுமை காத்ததை நினைத்து நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் எப்போது திரும்ப பேசினீர்களோ அப்போது மலக்குமார்கள் சென்று விட்டார். அதான் நானும் சென்று விட்டேன் என்று சொன்னார். எதிரியும் அபூபக்கர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்காக விட்ட போது அல்லாஹ் உங்களுக்காக மலக்கை அனுப்பினார். திட்டாம அல்லாஹ்வுக்காக பொறுத்திருந்தீங்களா இல்லையா? நீங்கள் அல்லாஹ்வுக்காக இருக்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்காக 2 மலக்கை அனுப்பினார். எப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலிருந்து உங்களின் பக்கம் வந்தீர்களோ, நாமும் பேசுவோம் என்று வந்தீர்களோ, அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பை வாங்கிக் கொண்டார். இது சித்திக் நாயகத்துக்கு சொன்ன அறிவுரை என்னமோ இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹோட ஒரு செய்தி சொல்றாங்க பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்காக நீ ஆயிட்டேன்னா அல்லாஹ் உன்னை எல்லாத்தையும் பார்த்துக்குருவான். இந்த தைரியத்தை சொல்றது மட்டும் ரசூல் வேலை இல்லை, செய்வாங்க. அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் உட்கார்ந்துருக்க, சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு முரடான ஒருத்தர் உள்ள வந்தார். வேகமா உள்ள வந்தார். வந்தவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, மன் அன்த, யார் நீங்க அப்படின்னு கேட்டார். யார் நீங்க அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க,
ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் என்ன அப்படி? ஆனா நபி இல்ல, நான் அல்லாஹ்வுடைய நபின்னு சொன்னாங்க. நபினா என்ன? அவர் தெரிஞ்சுக்கிற வந்தது மாதிரிலாம் கேட்கல, வேற எதுக்கோ வந்திருக்கிறாரு. அதனால சில பேர் பேசுறதே ஏடாபுரமா பேசுவாங்க, ஒழுங்காவே பேச்சு வர ஆடுறா வராது. அப்பயே புரிஞ்சுக்கணும்னா ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறார், ஏதோ நோக்கத்துல வந்து கேட்கிறாரு. நபினா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆறு எதுக்கு வந்தாரு சொல்ல தெரியாது. செய்யும் கையில இருக்கிற வாழை கொடுக்க, கையில இருக்கிற வாழை கொடுக்க கொடுத்தார். வாழை எடுத்தார், மேல தூக்கினார். அப்புறம் எப்படி இருந்தார்? திரும்ப மேல தூக்கினார். எப்படி திருப்பினார்? கடைசியா இந்த வாழை தலைகீழ திருப்பி பிடிச்சி ஓங்கி தரையில ஒரு குத்து குத்துனார். இதெல்லாம் எந்த சபையில நடக்குது? சஹாபாக்களுடைய சபையில. சஹாபாக்கள் சும்மா ரசூலுல்லாஹ் நெருங்கினாவே ஒரு வழி பண்ணிடுவாங்க. உமர் இதெல்லாம் கூட தான் இருக்கிறாங்க. எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ். இவ்வளவு நடக்குது. ஓங்கி தரையில குத்துற கோத் அடக்குறாராம். அவர் வந்த நோக்கம் எதுவும் தெரியல. அவர் குத்துனதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன வாப்பா வந்த காரியம் ஒன்றும் நடக்கலையோ அப்படின்னு கேட்டாங்க. வந்த காரியம் ஒழுங்கா நடக்கலையோ அப்படின்னு கேட்டார். என்ன 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 வந்த காரியம்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன வந்த காரியம் அப்படின்னு. இல்ல, உங்களுக்கு வந்த காரியம் ஒன்றும் நடக்கலையோ? நான் எதுக்கு வரலையே, நான் எதுக்கு பதறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த 2 தெருவுக்கு அப்பால நீங்கள் எல்லாம் பேசிக்கிட்டீங்களே, போ முகமதுடைய வளர்ச்சி பெருசா போயிட்டு இருக்குது, இவரை முடிவு கட்டணும், இல்லைன்னா இது பெருசா போயிடும், இவரை என்ன செய்யறது தெரியல அப்படின்னு. கொலை பண்ணாதான் சரியா இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க. யார் பண்றது தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டப்ப நீ சொன்னா நானே போய் கொலை பண்றேன்னு சொன்னா ஒண்ணு இல்லாம பொரிய வாப்பான்னு கேட்டாங்க. அவர் வாழை வாங்கி அவரையே நான் போட்டுட்டு வரேன்னு சொல்லி வந்தாங்க. சொன்னியா? நான் சொன்னேன்னு உங்களுக்கு யார் சொன்ன? நான் சொன்னேன், நான் அங்க சொன்னேன், நான் சொன்னேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்போதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல்லாஹ் அல்லாஹ் தான் எனக்கு இதை சொன்னான் என்று சொன்னார். அப்படியே சொல்றார். முத்து எதைக்கு யாரும் சொல்லலாம், அவங்களுடைய கையை நீட்டுங்கள் என்று சொல்றார். அல்லாஹ்வின் தூதரை ரெண்டு கையை கொடுங்க. கையை நீட்டுகிறார்கள். குத்த வந்தவர், வெட்ட வந்தவர், அவர் வாளை எடுத்து அவரையே காலி செய்ய போகிறேன் என்று சொல்லி வந்தவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கையை நீட்ட சொல்லி கைக்கு மேல தன் கையை வைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தவிர கடவுள் கிடையாது என்றும் நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் என்று கைவிடித்து இஸ்லாமாகி இருக்கிறார். முஸ்லிமாகி விட்டவர் கேட்டார், சரி நான் தான் கொலை பண்ண போறேன் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஆமா தெரிஞ்சுமா என் கையில வாழ கொடுத்தீங்க? ஒருத்தர் தன்னை வெட்ட போறாருங்கிறது தெரிஞ்சிருச்சு தான் சொன்னாங்க. சொல்றது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிட்டு தான் வந்து கேள்வியெல்லாம் கேட்கிறாரு, நீங்க யார், ரசூலுல்லாஹ் என்ன, நபின்னா என்ன? அவர் வந்ததே இருக்குதான், அல்லாஹ்வும் சொல்லிட்டான் உங்களை போடலாம் வந்திருக்கிறாரு அப்படி. போட வந்த ஒருவரிடத்திலேயே அவர் எதிர்பார்த்ததை போல தன் வாளை எடுத்து அவர் கையில் கொடுக்கிறார்கள் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய தைரியசாலி, எவ்வளவு ஒரு தில்லானவர். முஹம்மது நபியை விட உலகத்தில் தில்லான ஒரு மாமனிதர் உண்டா? தன்னை போடதான் வந்திருக்கிறார் என்று தெரிந்தும் கூட வாளை கையில் கொடுக்கிறார். என்ன நம்மளுக்கு பாட சொல்றாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்ற பாடம். எவ்வளவு பெரிய எதிரிகள் நம்மளை தாக்க வந்தாலும் பயந்து ஓடுறது முஸ்லிமுடைய வேலை கிடையாது. தில்லா தைரியமாக நின்று எதிர்கொள்ளணுங்கிற ஒரு செய்தி இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றான். கோழையா இருக்க மாட்டான் முஸ்லிம், தைரியமா இருப்பான் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, நாம் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டால்
அல்லாஹ் அதை கவனித்துக் கொள்வான். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்காக இருந்ததினால் அதை மீறி ஒன்று நடந்துரும். இப்ப அல்லாஹ்வுக்காக நாம் ஆகின்ற போது அல்லாஹ் நம்மளுடைய காரியத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த செய்தியை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரார். அடுத்த ஒரு செய்தி, இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹை எவ்வளவு தூரம் இடையூறுபடுத்தினார் பாருங்க. உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட மிக தெளிவாக பேசுகிற மனிதன் கிடையாது. ஏனென்றால் அது வஹியோடு சேர்ந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வஹியோடு சேர்ந்த பேச்சு. அதனால அது ரொம்ப தெளிவு. உலகத்தில் இதை விட தெளிவு கிடையாது. ஆனா எப்படியெல்லாம் பேசினாங்கடா, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகம் 2 தொலைஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் ஒட்டகம் வச்சிருந்தாங்க, 2 ஒட்டகம், அது தொலைஞ்சு போச்சு. உடனே அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு இன்னொரு சஹாபி கூப்பிட்டு போய் தேடி பார்த்துட்டு வாங்க, எங்க இருக்குது அந்த ஒட்டகம், எங்க மேய்து தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப தேடுறதுக்காக போனப்ப சில யூதர்கள் வந்து எங்க போறீங்க அப்படி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் அப்படி போயிருச்சு, எங்க இருக்குன்னு தேடி போறோம் அப்படி. தான் ஒட்டகம் எங்க போனுச்சுன்னு தெரியாதவரா அல்லாஹ் ஒரு நேரத்தில் இருந்து வகையை கொண்டு வந்து பேச போறாரு, சொர்க்கத்தை பத்தி பேசுறாரு, நரகத்தை பத்தி பேசுறாரு, மண்ணுக்குள்ள இருக்கிறத பேசுறாங்க, நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. இதெல்லாம் என்னங்க? யார்? யூதர்கள் இப்படி பேசுனாங்க. ஒட்டகம் தொலைஞ்சது தெரியல இந்த நபிக்கு, மறுமையில் உள்ள ஜன்னத்தை எப்படி தெரியுது, நாளை எப்படி நரகம் எப்படி தெரியுது, இதை போய் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அப்படின்ட்டு உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. உடனே தேட போன சஹாபி உடனே வந்து சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் அப்படி பேசுறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படியா பேசுறாங்க, சரி இப்ப சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். அலி அவர்களே, இந்த இடத்திற்கு செல்லுங்கள், இந்த மரத்துக்கு அருகிலே நீங்கள் போகின்ற போது இந்த இலைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் 2 ஒட்டகம் பிடித்து வாருங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தலைமையில் போன அந்த 2 பேரும் சொன்னது போல அந்த இடத்துக்கு போனார்கள். அழையவில்லை. அந்த இடத்திற்கு சென்றார்கள், அந்த மரத்துக்கு சென்றார்கள். போய் சேருகின்ற போது ரசூலுல்லாஹ் சொன்னது போல ஒரு இலையை அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. பிடித்தார்கள், கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இப்போது புரிந்தது, ரசூல் பேசுவதெல்லாம் சத்திய வங்கிதான். ரசூல் சில டயத்துல மனிதர்களுடைய நிலைப்பாட்டில பேசுவாங்க. அதை வைத்து அவர்களை தனதாழ்த்து பார்த்துட கூடாது. நான் ரசூல் என்பதை நான் இந்த நிகழ்ச்சி மூலம் யூதர்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனாலும் யூதர்கள் பொறாமையின் காரணமாக ரசூலை மறுத்தார். அதான் அல்லாஹ் சொல்றான், தெளிவாக என் நபி பேசுறாங்க, இவன் தெளிவு இல்லைங்கிறானே, அப்ப இவன் யார்? என் நபியை விட ஒருத்தர் தெளிவா பேச முடியுமா? என் நபி கூட தெளிவா வசனங்களை பேசுறாங்க. இவன் தௌராத்தையும் வச்சுக்கிட்டுமே, தௌராத்தையும் படிச்சவனாலே இருக்கட்டுமே, என்னமோ இருந்துட்டு போகட்டும். ஆனா என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட வசனமான குர்ஆனை ஒரு ஓதுகின்ற போது, இப்பவும் சரி, ஒருத்தர் குர்ஆன் ஓதும்போது என்ன கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பேசக்கூடாது. ஏன் ஒரே கத்துறா அப்படி சொல்லக்கூடாது. குர்ஆன் ஓதுறாரு, கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா ஒரே கத்துறாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறவங்க அப்படி பேசக்கூடாது. ஏன்னா குர்ஆன் என்பது தெளிவான வசனம். தெளிவான வசனத்தை ஓதுகின்ற போது ஒருவர் எனக்கு இது விளங்கவே புரியலேன்னு சொன்னா, தெரிஞ்சே இப்படி சொன்னா அவன் யாரு? அல்லாஹ் அவனுக்கு பட்டம் கொடுக்கிறான். வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாஸிகூன், பாவிகள் தான் இதை மறுப்பார்கள். அல்லாஹ் சொல்றது, பாவிகளாக இருப்பதனால் தான் இதை அவர்கள் மறுக்கிறார்கள் என்று தெரிஞ்சே தப்பு செய்ததுனால, தெளிவா இருந்தும் தெளிவு இல்லைன்னு சொன்னதுனால, குர்ஆனுக்கு எதிராக பேசுறதுனால, யூதனா இருந்தும் தௌராத்தை படிச்சிருந்தோம் டீச்சராக இருந்தும் இப்னு சூரியாவுக்கு அது போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் ஃபாஸிகூ, பாவிகள் என்று சொன்னார். இப்ப குர்ஆன் எவ்வளவு மகத்துவமானது என்பதை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான்.
குர்ஆனை தந்தவன் அல்லாஹ். குர்ஆனை அல்லாஹ் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக தந்தார். குர்ஆனும் அதை நமக்கு தந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வளவு மகத்துவமானவர்கள் என்பதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்மளுடைய அனைத்து காரியத்தை அல்லாஹ் எளிதாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு